இப்ப நான் நன்றாக இருக்கிறேன் என்பதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வரையறுங்க. நான் நல்லா இருக்கேன் என்பதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க? வரையறுங்க, எழுதுங்க. நான் நல்லா இருக்கேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய சாயா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுடையவன். அப்படிப்பட்ட எண்ணத்தை ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க? வரையறுங்கள். நான் ஒண்ணுமில்லாத என்று சொல்லும்போது என்ன தெரியுமா? அது என்னுடைய எல்லையாய் மாறிவிடுகிறது. அதுக்குள்ள உங்களை உட்படுத்திக் கொள்றீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அப்படியே உங்களை என்ன செய்யுங்க? வரையறுத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஏழையாக இருக்கிறீர்கள் என்றால் ஏழையாக வாழ வேண்டும் என்று விரும்புறீங்கன்னா ஏழைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க ஏழை இருப்பதை குறித்து என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கூடாது. இந்த சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மீது மாட்டி விடப்பட்டிருக்கிறத அழகான இனிமையான அடையாளங்களை எல்லாம் நிராகரிங்க. சொல்றது உங்களுக்கு புரியுத வரையிலே சொல்லுவாங்க. அப்ப நான் என்பதோடு நீங்க எதை தான் கூட்டுறீங்களோ அப்படியே நீங்க என்ன செஞ்சீங்க? மாறி விடுகிறீர்கள். அதனாலதான் ஆண்டு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்ப நீங்க எப்படி மாற விரும்புறீங்களோ அப்படியாவே மாறு. ஒரு வழி என்ன? உங்க பிக்சரை மாத்துங்க. நிறைய பிக்சர் வந்து அசிங்கமா இருக்கு. அல்லேலூயா. உங்க பிக்சர் சரியா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை சரியா இருக்கும். உங்க படத்தை சரியா வச்சுக்கணும். நிறைய பேருடைய படம் அசிங்கமாவே இருக்கு. பேசும்போது தெரிஞ்செல்லாம் என்னுடைய படம் எப்படி இருக்கு? அசிங்கமா இருக்கு. ரோமர் 12:2 வந்து பாத்தீங்கன்னா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவுமாங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம்.